இளைஞர்கள் முதுமையை பற்றி சொல்வதை விட முதுமையில் அவர் கடந்து வந்த பாதை என்ன என்பதை ஒரு முதியவர் சொல்லுகின்ற பொழுது அந்த முதுமை ஒரு வரமா என்பதை நம்மால் உணர முடியும். வாருங்கள் வேணுகோபாலையா அவர்களை, குரு மருந்தகத்தினுடைய இயக்குனர் வேணுகோபாலையா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். 90 வயது, அகவை 90 வயதை நீங்கள் உற்சாகமாக கரவழி கொடுங்கள். நாமெல்லாம் இந்த வயதிலே நிற்போமா உட்காருவோமா என்று தெரியவில்லை, யாரை சார்ந்து இருக்க போகிறோம் என்று தெரியவில்லை. யாரையும் சாராமல் ஒரு மேடையிலே கம்பீரமாக அமர்ந்து கொண்டு இப்பொழுது நமக்கு பேசுவதற்கு அவர் வருகிறார் என்று சொன்னாலே நிச்சயமாக உங்கள் கரவொலி அவரை மேலும் மேலும் பேசுவதற்கு அது உதவி செய்யும் என்று சொல்லி வாருங்கள் வேணுகோபாலையா அவர்களை. ஆமாம், எல்லாரும் விழாவில் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க பார்த்தீங்களா? இந்த பிள்ளையார் சொல்லி போடாமல் எழுதுகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? அதுபோல் நான் என் பையனுக்கு, என் பையன் ஏன் அழுத்தி சொல்கிறேன், உண்மையிலே என் பையன், இந்த பையனை வாழ்த்தி இந்த பொன்னாடை போட்டு பேசுவதற்கு நாவடக்கம் தேவை என்று சொல்லுவார்கள். அது உண்மைதான். ஏனென்றால் இந்த மேடையே ஒரு விசித்திரமான மேடை. இந்த நாட்டிற்கும் நல்லவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும், முதியவர் அல்ல, மூத்தோர்களுக்கும் நல்ல அறிவுரைகளை பெறக்கூடிய மேடை. நாம் பார்த்தோம் அல்லவா, மருத்துவர் அவர் புல்லாங்குழல் வாசிக்கார். பாருங்கள், ஏதாவது இணைப்பு இருக்கான்னு சொன்னால் அடுத்தாப்பில் ஒரு மருத்துவர் வந்துட்டார், பாடல் தான் அவருக்கு உயிர் மூச்சு. அடுத்தாப்பில் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள், டாக்டர் புல்லாங்குழல் வாசித்தார் அல்லவா ராமானுஜம் அவர்கள், அப்புறம் இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற நிமிடத்தில் அஞ்சல்களையெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற அந்த துறையை நெல்லை மாவட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மேகலிங்கம் அவர்கள். ஒருவேளை என்னை தெரியாமல் இருக்கலாம், அவரை தெரியும் எனக்கு, அப்படித்தானே? உண்மையிலே என்னை நிறைய பேருக்கு தெரியாது. தம்பி ஆமாம், தோழர்னு சொல்கிறாங்க. அற்புதமான வார்த்தையா. எந்த இடத்திலாவது எந்த நாட்டிலாவது தோழர் என்ற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கின்றார்களா? உபயோகப்படுத்துகிறார்கள், கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நான் சவால் விட்டு கேட்கேன். என் மகன் அழகாக சொல்லிட்டான், உங்கள் தோழர், வாழ்த்துக்கள். என்னை உண்மையிலேயே கிறிஸ்து எங்கே போய் உட்காந்துட்டார், இங்கே ஏண்டா உட்காருப்போம், அங்கேயும் உட்காந்து யார் யார் என்னென்ன செய்யுங்கன்னு பார்ப்போமே, அப்படி ஒரு சவால். பேரை பார்த்தீங்களா, கிறிஸ்து. இதெல்லாம் நாங்கள்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. குட்டையில் ஒரே மட்டைம்பாங்க, நான் அப்படி சொல்ல, ஒரே குழுவில் சேர்ந்தவர். இந்த நாட்டிற்கு தொண்டாற்றுவதிலே ஒரே குழுவை சேர்ந்தவர்கள். அது பல வடிவங்களாக இருக்கலாம், பல கூற்றுகளாக இருக்கலாம். இப்போது நான் வேற எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது எனக்கு. என் பையனை பற்றி பேச வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு ஃபோன் பண்ணேன். முதல்ல அவனை பற்றி சொல்லணும். அவன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதிலேயே இந்த உரிமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், என் பையன்தான், தைரியமாக சொல்லுவேன். என் பையனும் என்னுடைய மூத்த பையனும் அவனும் கிளாஸ்மேட் என்று சொல்வார்களா, ஒன்றாக படித்தவர்கள். அது மட்டுமல்ல, அவன் சார்ந்திருக்கிற துறையும் என்னுடைய பையன்கள் எடுக்கிற துறையும் ஒரே துறை, மருத்துவத்துறை. திடீர்னு ஒரு நாள் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, என் மருமக பிள்ளை, அவளை விட்டுற முடியுமா? என்னுடைய இணையரை காப்பாற்றியவள், புரிந்து கொள்ளுங்கள். அவள் இருக்குது தியாகராஜ நகர், நான் இருக்குது ரகுமத் நகர். அந்த தூரத்தை அளவிட்டு கொள்ளுங்கள். தினமும் எப்படி இந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார் அவங்க அம்மாவை பற்றி மணி, அதே வியாதி தான். அதை திரும்ப சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக, அவர்கள் மனது அது சங்கடப்பட்டக்கூடாது. அதில் தியாகராஜ நகர் எங்கே இருக்குது, ரகுமத் நகர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். தினசரி என்னுடைய மனைவி பல காலம்
அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு பலர் சில காலம்தான் வாழ்வார்கள். என்னுடைய மகனும் மருமகளும் பார்த்த பார்வையினால் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தான் நீங்கள் இருக்க முடியும் என்று டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் சொல்வது போல இல்லாமல் 6 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார். காரணம் மகனும் மருமகளும் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இது இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் இரவில், எப்பா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஏடா எப்பவும் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன்டா, இதில் என்ன ஃப்ரீ என்ன சொல்லு. எப்பா நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன், எழுதி முடிச்சிட்டேன், அந்த புத்தகம் வெளியிட போனேன், நீங்கள் கண்டிப்பாக வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்கு போயிடக்கூடாது, கட்டாயம் வரணும். கட்டாயம் வருவேன்டா, என் பையன் எழுதும்போது அதை நான் ரசிக்க வேண்டுமல்லவா, நான் பிறருக்கு சொல்ல வேண்டுமல்லவா, அதில் உள்ள பயன்களையும் பிறர் பயன்களையும் பின்பற்றப்படியாவது நான் சொல்ல வேண்டுமல்லவா, கண்டிப்பாக வருவேன். நான் புறப்படும் பொழுது என்னுடைய மகன் சின்னவன், எப்பா மணி உங்களை கூப்பிட்டான். அவன் என்னடா கூப்பிடுறது, நான் என் பையன்டா, என் பையன் ஒரு புத்தகம் வெளியிடுதான், நான் போகாமல் யார் போக வருது அப்படின்னு சொன்ன உடனே, ரைட்டப்பா உங்கள்கிட்ட பேச முடியாது. நிறைய அறிவுரைகளையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கூட இந்த 90 வயசு, நாங்கள் 88 தான் ஆச்சு, ஏற்றுக்கொள்ள. அதான் மணிகண்டனுடைய இந்த புத்தகம் வழிகாட்டுது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இப்போ நான் வந்தேன், பார்த்தீங்க எல்லாரும் இப்படி கையை பிடிச்சேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பையங்க போனாலும் அப்படி, எப்பா நல்லா இருக்கேன்டா, நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். ஆமாம், அந்த சைக்காலஜி அவங்க இருக்காங்க, டாக்டர் ராமானுஜம் அவர்கள். இருந்தாலும் அந்த உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, நான் வயதானவன் நிச்சயமாக ஏற்றுக்கிட முடியாதுய்யா, நான் உண்மையை சொல்கிறேன். அது ஏன் அப்படி இருக்காங்க? நான் எடுத்துக்கொண்ட துறையும் அப்படித்தான் இருக்கின்றது. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்போ வயசு எத்தனைன்னு பாருங்கள், 88 வயசாச்சு. 87 முடிஞ்சு 87 முடியலை. அதனால் அரசு விதிகளின்படி நான் 87 தான். ஏன் கணக்குப்படி 88யா? ஒன்று எழுதியிருந்தார் அழகாக, என் பையன் சுட்டி காட்டியிருந்தார். நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்களா, அந்த மறக்கலையாங்க, என்னது டம்ளரை, காபி டம்ளரை வீசினீங்களையா, அந்த நெளிஞ்ச டம்ளரை இன்னும் காட்சி பொருளாக வைத்திருக்கின்றேன், நினைவாற்றலாக வைத்திருக்கின்றேன். சேட்டையை பார்த்தீங்களா? அந்த சேட்டை என்கிட்ட இருக்குது, ஆனால் வீச மாட்டேன். வீசுவதற்கு பதிலாக நல்லா இல்லையா குறைச்சிக்கிடுவேன். 2 இட்லி சாப்பிட்றது நல்லா இல்லையா, 1 இட்லி சாப்பிடுவேன். எனக்கு நான் அதில் கொஞ்சம் புத்தகத்தில் எழுதியபடி கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அதாவது பிறர் மனது புண்படாமல் இருக்கணும். நாமும் புண்பட்டு ஏற்கனவே புண்பட்டுருக்கோம், அவங்களையும் புண்படக்கூடாது அல்லவா? அதான் வயதானவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர். அடுத்தவர் மனமறிந்து வாழ வேண்டும் என்று சொல்வதை விட அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அதான் உண்மை, மதிப்பளிக்க வேண்டும் அல்லவா? மணிகண்டன் வந்து என்னை இப்படி கூட்டிகிட்டு போனால் கையை அப்படி உதறிடக்கூடாது. ரைட், அவன் தோளில் கை போட்டு, அதான் அதான் மரியாதை. நாம் மட்டும் மரியாதை எதிர்பார்ப்பதில் என்னையா நியாயம்? அவர்களையும் மதிக்க வேண்டுவதானே நியாயம்? யோசிச்சு பாருங்கள். என்னடா இவர் பேசுனதே பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இப்போ என்னை பற்றி 37 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணி. அடுத்தது நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன? யோசிக்க வேண்டியது ஊராட்சி ஒன்றிய பள்ளி எப்படியெல்லாம் இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 85 ஜாக்டிஜியோ போராட்டத்தில் ஒன்றிய பள்ளிகளெல்லாம் அரசு பள்ளிகளாக இப்படியெல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று அந்த பள்ளியில், ஒரே பள்ளியில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். மன்னிக்கணும், ஓய்வு பெற்றல, பணி நிறைவு பெற்று. அந்த பணியில் நிறைவு, ஒரே பள்ளியில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றும் அந்த அனவர்தநல்லூர் என்ற பள்ளி கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு
அந்த பிள்ளைகள் எல்லாம் உறவினர்களாகத்தான் நான் பாவிக்கின்றேன். அவர்களும் அப்படித்தான் என்னை பாவிக்கின்றார்கள். அது எவ்வளவு சங்கடம்னு தெரியுமா? பல பல மக்களை சார்ந்த சமுதாயம் அப்படித்தான் பேசிட்டு இப்போ வேறு நிகழ்ச்சி இருக்குன்னு போயிட்டார். செல்லப்பாவினுடைய அப்பா எனக்கு அண்ணன் மாதிரி. அந்த பழக்கம் அப்படித்தான். செல்லப்பாவினுடைய சித்தப்பா என்னுடைய ஆசிரியர் பயிற்சியில் எனக்கு அண்ணன் மாதிரி, கொஞ்சம் வயது மூப்பு. நான் இதெல்லாம் அடுக்கடுக்காக ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எனக்குள்ள ஒரு திமிர் இருக்குது. நான் அதை ஒத்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, டம்ளரை வீசினது எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி. அந்த திமிர் இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு பதில் டாக்டர் ராமானுஜம் அவர்களும் மேலப்பாளையம் டாக்டர் அவங்க தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரையே உளவியல் ரீதியாக நான் நினைக்கிறது அப்படி இருக்கணும் ஐயா. அப்படி இருந்தால் தான் மரியாதையாக இருக்க முடியும் என்பது எனக்கு ஒரு பையங்க கையை பிடிச்சிட்டு போனாலோ இந்த காரில் ஏறும்போது அப்படி ஒன்றும் இல்லை. உன் பாட்டில் நீ போய் ஏறு, நான் என் பாட்டில் போய் ஏறு. ஆமாம், ஏன் நான் அதை முதல்லே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மால் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, நாமும் தொந்தரவில் அகப்படக்கூடாது. நாம் தொந்தரவில் அகப்பட்டு படுக்கையில் படுத்து விட்டால் நாமும் கஷ்டப்படுவோம், மற்றவர்களையும் கஷ்டப்படுவோம். மணிகண்டன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், 60 வயசு 58 வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவனும் மூத்தோர் லிஸ்ட்டில் வந்துடுவாங்கள்ல, அவங்க எப்படி பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கும் மூத்தோருக்கும் வயது முதியவர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் உடன்பாடு. ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் கணக்கெடுக்காங்க. மூத்தோர்கள் தான் சொல்லணும், சீனியர் சிட்டிசன் அப்படித்தான் சொல்லணும். சீனியர் சிட்டிசன், அதுலேயும் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படிலாம் இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன் ரயில்வேயில் அதுக்கு ஒரு கட்டணம், அதுக்கு ஒரு சலுகை இருக்குது. சூப்பர் சீனியர்னா எடுத்தால் ஒரு கொடுக்கானோ இல்லையோ அது அவங்கள பொறுத்து இருக்குது இல்லையா. ஆனால் அந்த மூத்தோர்கள் இந்த நாட்டினுடைய மூலதனம் என்று நாம் நினைக்க வேண்டும். அவர் அப்படியே சொன்னார், மூத்தோர்கள் இந்த நாட்டினுடைய மூலதனம். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா இல்லையோ, என் மனசில் அப்படி படுது. நாங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை. அது புரிஞ்சுக்கணும். இன்னும் எங்கள் உடலிலே அந்த இரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டிற்காக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்போ நாட்டிற்காக உழைக்கும் போது தயாராக இருந்தாலே அப்போ குடும்பத்தை காட்பதிலும் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அல்லவா. சில அறிவுரைகளை சொல்வோம், அது சிலருக்கு கசப்பாக இருக்கும், சிலருக்கு இனிப்பாக இருக்கும். தேவை என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். உங்களை கட்டாயப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. இந்த புத்தகத்தை கொஞ்சம் நேற்றே கொடுத்துருந்தா பரவாயில்ல, எல்லாம் வாசிச்சிருப்பேன், முடியல. இப்போ ஸ்டேஜில் கொண்டு போய் என் பையன் கொடுத்தான், எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியுமா? அது திமிர் இல்லையா? அது நல்ல திமிர் இல்லை. அந்த கிரிசையை பாருங்களேன், தாடியை கிட்டே வச்சுக்கிட்டு. யாருக்காவது அவர் வயசு தெரியுமா? இப்போ தாடி கிட்ட வச்சதுனால வருஷம் கொஞ்சம் கூட்டிடும். கிரிசி கூட்டி தான் வைப்பாங்க. குறைச்சிக்கணுன்னா இதை எடுக்கணும். அவர் எடுப்பாரா? அதில் அவருக்கு ஒரு திண்மை இருக்கின்றது, உறுதி இருக்கின்றது, ஒரு கோட்பாடு இருக்கின்றது. ஆமாம், அப்படி தான். இவர் எப்படி இருக்காரு பாருங்க. மரண பயம் இருந்திருந்தால் இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்க முடியுமா? அவங்க அப்பாவை பற்றி அப்படித்தானே தம்பி, வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்தாப்புல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? அதான் உறுதிங்கிறது, அதான் இந்த நாட்டிற்கு தேவையானது. காலா என் அருகில் வாடா, காலா என் அருகில் வாடா, நான் உன்னை மிதித்து விடுவேன். அந்த பாரதி சொன்ன மாதிரி யாருக்கும் படிவான வார்த்தைகள் இல்லை. உண்மையை தானே சொல்கிறாரு. அப்பாவை யாராவது
தாயோ தந்தையோ இழக்க விரும்புவோமா? அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க 93 வயசானாலும் சரி, 63 வயசானாலும் சரி, 23 வயசானாலும் சரி, அவர்கள் இழப்பதற்கு நிச்சயமாக அந்த உறவு விரும்பாது. பையங்க எப்படித்தான் இருந்தாலும், நேற்று வரைக்கும் ஏச்சு பேச்சாக இருந்தாலும், சங்கடப்படும் போது இந்த 2 சொட்டு கண்ணீர் வரும். நம்ம அப்பா இப்படி கஷ்டப்படுறாரே, அவனுக்கு மட்டும் கண்ணீர் வருவதில்லை, நமக்கும் வரும். அதான் ஒருவருக்கொருவர் உள்ள உறவு என்று சொல்கின்றோமே, அந்த உணர்வான உறவு இருவருக்கும் ஒன்று தான். உணவு என்பதும் உறவு என்பதும். 2 டாக்டர் இருக்காங்க. நான் உங்களோட சண்டைக்கெல்லாம் வர விரும்பலை, அந்த வயசும் இல்லை, டிபேட் விவாதம் பண்ண விரும்புங்கள. அது ஒன்று தான். உணர்வு என்பது வயதானவர்களுக்கும் ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்னேன், வயது இளையவர்களுக்கும் ஒன்று தான் என்று சொல்லும் பொழுது, என் வயசில் இருக்கிறவங்க நானே இப்படி இருக்கேன்னா மற்றவங்கள பாருங்களேன், கொஞ்சம் இன்னும் என்னை விட கொஞ்சம் திமிராக தான் இருப்பேன். அந்த வார்த்தை திமிருன்னா வேற ஒன்றும் நினைக்காதுங்க தயவுசெய்து. ஒரு அது என்ன சொன்னீங்க? கம்பீரம். அழகான வார்த்தை, கம்பீரம். ஆமாம், நான் வந்தவுடனே இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டேன். இப்போ புதுசாக வந்திருக்காங்க. அதாவது என்னை தெரியாது, நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தெரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் எனக்கு 2-3 பேர் தான் எனக்கு நல்லா தெரியும். கடைசியில் உட்காந்துருக்கிறவங்க, அப்புறம் டாக்டர் ராமானுஜம், அப்புறம் மற்றவங்க. அப்புறம் அப்படியே பேசிட்டு அவங்க தாய் மாமனாட்ட நான் யாருன்னு விலாசமாக விசாரிச்சுட்டேன். அப்புறம் பக்கத்தில் அந்த செய்திகள் எல்லாம் நம்ம அஞ்சல்லாம் நாளைக்கு சென்னைக்கு போகணுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் அது எங்கே போய் சேர்ந்தோன்னு தெரியாது. இருந்தாலும் 50 ரூபாயோ 60 ரூபாயோ கொடுத்தாலும் அடுத்த நாள் காலையில் போய் நிற்கும். அப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல் கொரியர் அதிபர் என்னுடைய சகோதரர் மேகலிங்கம் அவர்கள். அடுத்தாப்பில் உட்காந்துருக்கோம் தெரியும், டாக்டர் ராமானுஜம் அவர்கள். அப்புறம் அடுத்தாப்பில் அவருடைய இசையை தினசரி கேட்கும் யார்? டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள். அந்த வாக்கிங் போகும்போதே சாயங்காலம் அப்பாடா அப்படின்னு போய் உட்கார்ந்து ஒரு பாட்டு தான், அங்கேயும் சும்மா இருக்காது, வாய் பாட்டு தான். அடுத்தவர்கள் அதனால் உணர்வு பெறுகின்றார்கள், ஆனந்தம் அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், எல்லோரும் இப்பொழுது தெரிந்து கொண்டேன். மேகலிங்கம்மா அவருடைய உறவினர், என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவங்களெல்லாம் நினைக்க வேண்டியது இருக்குது. உள்ளாட்சித்துறையில் முதலாக இயக்குநராக பணியேற்றது நெல்லையை சேர்ந்த மேகலிங்கத்தினுடைய அன்பு சகோதரர் மேகலிங்கத்தினுடைய உறவினர், என்னுடைய நண்பர் நெல்லையப்பன் என்பவர். உள்ளாட்சித்துறையிலே முதலாக இயக்குநராக பணியேற்றது அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் சொன்னால் எல்லாத்துலேயும் எல்லோரும் நெல்லையப்பனாக முடியாது. நிச்சயமாக நான் சொல்லுவேன். ஆற்றலிலும் சரி, அருள் புரிவதிலும் சரி, கருணை காட்டுவதிலும் சரி, நட்பாக இருப்பதும் சரி, ரொம்ப அவர்களுடைய சேவை நம்முடைய கண் முன்னால் நிற்க. அதனால தான் அவரை மறக்க முடியல. அவர் சென்னையில் சென்று, நான் சென்னைக்கு அடிக்கடி பையன் இருக்கான், அதனால் அடிக்கடி போவேன். ஃபோன் பண்ண சொன்னால் நீங்கள் வரீங்களா, நான் வரட்டுமான்னு கேட்பார். நான் வேளச்சேரியில் இருக்கேன், அவர் மடிப்பாக்கத்தில் இருந்தார். நான் இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த உறவுகள் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டும். அதை சுட்டி காட்டியிருக்கார் என் பையன். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கான் என் பையன். அந்த உணர்வுகள், அந்த உறவுகள் உணர்வோடு இருந்தால் இன்னும் பல காலம் இந்த உலகத்திலே நாம் அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் வாழலாம், அடுத்தவர்களை சார்ந்து வாழலாம். நான் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நாட்காட்டியில் நாட்குறிப்பில் ஒரு படம், அட்டைப்படம் போட்டாங்க. கடுமையாக விமர்சனம் பண்ண. என்னன்னாங்க, இந்த படம் யாரையா போட சொன்னால், ஒரு வயதானவரை ஒரு பையன், சின்ன பையன்,
அந்த பெரியவருடைய முழங்கால் வயது வரை கூட அவனோட உயரம் இருக்காது. அவன் பிடிச்சிட்டு கூட்டு போகிற மாதிரி. என்னையா இது என்னையா இது? நமக்கு சங்கடமாக இருக்கா இல்லையா? அந்த மூத்தோர்களுக்காகத்தான், பணி செய்வதற்காகத்தான் நாம் இருக்கின்றோம். நம்மை ஒரு சிறுவன் வழிநடத்துவது போல போட்டது, அதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடம் தான். இந்த வந்துட்டான் பார்த்தீங்களா பையன் சொன்னல, இவனும் அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி குற்றப்படியாக்குனாங்களோ, ஆசிரியர்கள் என்ன செய்தாங்களோ அது ஆண்டவனுக்கு தான் இல்லையா? ஆமாம், அதிலும் பாருங்கள், நான் முந்திட்டேன் பார்த்தீங்களா. ஒன்றா படித்தாங்க, மணிகண்டன் கூப்பிட்டது உண்மைதான். ஆனால் யார் முதல்ல வந்தால் 87 வயசு 88 வயசு தான் முன்னால் வந்திருக்கு. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். முதுமை வரம், ஒரு வரம் கொடுக்கும். அதில் நான் இன்றைக்கு இரையாயிட்டேன். எப்படி இரையானீங்கன்னா, ஒரு நாள் இந்த எல்லோரும் அவர் டாக்டர் சொன்னார், எடுத்த உடனே மொபைல் எங்கே இருக்குன்னு இப்படி கண்ணாடி போடாட்டாலும் இப்படி தடவி மொபைலை தான் பிடிக்க வேண்டியிருக்கு. அந்த கதையில் மொபைலை பார்த்துட்டு என்னுடைய விளைவு 4 மணி வரைக்கும் பார்த்துட்டு தூங்கிட்டேன். அந்த முதுமை வரம் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. அவர் உண்மையை தான் எழுதியிருக்கார் பையன். முதுமை வரம், அந்த தலைப்பே அதை அனுபவிச்சுட்டேன் நான். இன்னைக்கு இப்போ வரும்போது இந்த முதுமை வரம் என்பதை அனுபவித்து நான் பேச வேண்டிய சூழ்நிலை. எனவே ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஏதாவது பிழை இருந்தால் தவிர்க்கவும், கருத்தியல் உடன்பாடு இல்லாவிட்டால் அதை விட்டுவிடுங்கள். எது உங்களுக்கு தேவையோ, எது உங்களுக்கு சரி என்று படுகிறதோ அதில் தீவிரமாக இருங்கள். இன்னும் சொன்ன திமிர் அப்படி இருக்கணும். எனவே ஏதாவது நான் தவறுதலாக பேசியிருந்தால் நீங்கள் யாரும் என்னை மன்னிக்க வேண்டாம். அதற்கு மாறாக அதை விட்டுவிடுங்கள் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திமிரான வணக்கத்தையும் அன்பான வணக்கத்தையும் உயர்வான வணக்கங்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது வேணுகோபால் ஐயா அவருக்கு விழா நாயகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். தந்தையின் கோபத்தை கூட இன்னும் பத்திரமாக வைத்திருக்கக்கூடிய மகனின் அழகு, முதுமையில் தந்தை தம் மகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு வரம், இது ஒரு சுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு உறவுகளை சொல்லித்தரவாவதாவது ஒரு முதியவர் நமக்கு வேண்டும். மிக அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார், முதியோர்கள் நமது மூலதனம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பணம் கொடுங்கள், பொருள் கொடுங்கள், உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், பெற்றோர்களை மட்டும் முதியோர் இல்லத்திற்கு கொடுத்து விடாதீர்கள் என்று நான் சொல்வதுண்டு. ஆனால் இன்றைய காலகட்டம் சற்று மாறி இருக்கிறது. நீங்கள் புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கும் புரியும். முதியோர் இல்லத்திற்கு தன்னை அழைத்து வந்த மகனினுடைய புகைப்படத்தை தன் பைகளிலே தடவி பார்த்த தந்தையினுடைய மனது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படித்தான் இந்த மனதும் என்று சொல்லலாம். மிக அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார்.